ஹேடா அமேஸ் இன்னைக்கு வந்து ஜிம்மினுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். டைட்டில் வந்து வென் யுவர் காலேஜ் ஹெச்ஓடி இஸ் யுவர் ஹஸ்பண்ட். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மினி இன்ட்ரோ வந்து பார்த்துடலாம். எப்போதுமே நம்ம ஹீரோனி இன்ட்ரோ தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹீரோனி நீங்கள் தான், உங்கள் பேர் வந்து ஒய்யன். நீங்கள் வந்து காலேஜ் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் வந்து படிச்சிட்ருக்கீங்க. ஸோ உங்களோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜாலி டைப், கோவம், பொசசிவ், ஜல்லஸ், ஸோ எல்லா கேரக்டரும் கலந்த ஒரு கேரக்டர். ஸோ இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் ரெண்டுமே கலந்த கேரக்டர். ஸோ அப்படியே நம்ம ஹீரோ சைடு வந்தால் நம்ம பார்க் ஜிமின் பார்க்னால் முதல்ல வந்து டைட்டில் வைக்கலான்னு யோசித்தேன். சரி எதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஹிண்ட்டு மாதிரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு டைட்டில் இவ்வளோ பெருசாக வந்து வச்சுட்டேன். ஸோ ஹீரோ வந்து நம்ம பார்க் ஜிமின். அவர் வந்து காலேஜில் ஹெச்ஓடியாக வந்து இருக்கார். அப்புறம் அவரோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரூடு, சாஃப்ட்டு, லவ்வு, கேரு, ஜெல்லஸு, பொசசிவ், ஸோ எல்லாமே கலந்த கேரக்டர் தான் அவரும். ஸோ இந்த ஸ்டோரிக்கு இந்த இன்ட்ரோ போதும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ப்ரெசன்ட் சீன், நீங்கள் காலேஜில் கிளாஸில் வந்து உட்காந்துட்ருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட் லூசியாவோட. என்னடி இன்னும் அந்த ப்ரொஃபஸரை காணோம், தெரில மச்சான், ஒருவேளை அப்படியே ஓடிட்டாரோடி. அப்பெல்லாம் ஓட மாட்டாரே, கன்ஃபார்ம் வந்துடுவாரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு ப்ரொஃபஸரை பற்றி வந்து பேசிகிட்ருக்கீங்க. அப்போலாம் உங்கள் காலேஜோட ஹெச்ஓடி, நான் பிரின்ஸிபல்னு ஷார்ட்டாகவே சொல்கிறேன். ஸோ அவர் வந்து உள்ளே வராரு. அப்போலாம் உங்கள் ஃப்ரெண்ட் லூசியா, என்னடி உன் புருஷன் சும்மாவே இருக்க மாட்டாரோ, எப்போ பாரு இந்த கிளாஸ் சைடே சுற்றிட்டுருக்காரு, பொண்டாடியை பார்க்காம இருக்க முடியலையோ. ஏன்டி கத்துற, தெரியல ஏதாச்சும் சொல்ல வந்திருப்பார். இல்லையே, அவர் எப்போ பாரு இந்த கிளாஸ் சைடை தான் சுற்றிட்டே இருக்காரு. அப்படி பொண்டாட்டியை சைட் அடிக்கிறாரு. பேசாமல் ஒரு வீட்லேயே கட்டி போட்டு சைட் அடிக்கலாம்ல. என்னடி பேசுகிற? இல்லை மச்சான் சொல்கிறேன், உனக்கு என்னப்பா, நீ மகராசி, நல்ல ஒரு ஹேண்ட்ஸமாக, அதுவும் காலேஜ் ஹெச்ஓடியே வளைச்சி போட்டு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்ட. எனக்கு ஏதாவது வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதான்னு தெரியல. ஓ, மேடமுக்கு ஜெல்லஸ் ஆகுதோ, ஹேண்ட்ஸமான ஹஸ்பண்ட் கிடச்சிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி காட்டுற, அப்படி தானே? இல்லை மச்சான், இல்லடி, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியுதே. ஸோ வீடு அவர் என்ன சொல்ல வரான்ட்டுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எந்திரிச்சு வந்து நிற்கிறீங்க. அப்போலாம் அவர் உங்களை பார்த்து வந்து லைட்டாக சிரிச்சுக்கிறாரு. அப்போலாம் உங்கள் ஃப்ரெண்ட் லூசியா, ஐயோ எனக்கு இதையெல்லாம் பார்க்கணும், தலை எழுத்து, எல்லார்ட்டையும் ரூடாக எரிஞ்செறிஞ்சு விழுகிறாரு. ப்ரொஃபஸர் மொதக்காரையும், அது என்ன ஒன்றைய பக்கையில் மட்டும் லைட்டாக ஒரு புன்னகை தெரியுது அவர் முகரையில். ஆமாடி, எப்படி புருஷன்ல, ஸோ பொண்டாட்டி பார்த்தா சிரிக்காமல் யாராவது இருப்பாங்களா? நல்லதுதான், சரி ஏதோ நல்லா இருந்தால் சரி அப்படின்ட்டு வந்து சொல்கிறா. நீங்கள் அவரை பார்த்து லைட்டாக வந்து சிரிச்சுக்கிறீங்க. ரெண்டு பேருக்கும் அப்படியே வெக்கமாக வருது. எனக்கு இது சொல்லல வெக்கமாக வருது. நீங்கள் அவரை வந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போலாம் வந்து எல்லோரையும் உட்கார சொல்கிறாங்க. ஸோ நீங்களுமே எல்லோரும் வந்து உட்காடுறீங்க. அப்போலாம் வந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து உள்ளே வராரு. ஸோ அவருக்கு வந்து எந்திரிச்சு நிற்கிறீங்க. என்ன ஒவ்வொருத்தவங்களாம் வந்துட்டுருக்காங்க, மொத்தமாக வந்தால் ஒரேண்டே எந்திரிச்சு நின்று உட்காந்துடலாம்ல. எப்போ பாரு குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங்னு எத்தனை தடவை தான் எந்திரிச்சு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் மூணு வந்து பேசிகிட்ருக்கீங்க. அப்போலாம் அந்த ப்ரொஃபஸர் வந்து, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ், நம்ம காலேஜில் வந்து 1 வீக்குக்கு ட்ரிப்பு போகலான் இருக்கோம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. சொல்லவுமே எல்லாருமே வந்து கத்த ஆரம்பிக்கிறீங்க. ஆக்சுவலாக அது கோ எஜுகேஷன் காலேஜ் தான். ஸோ எல்லாருமே வந்து கத்துறீங்க, நீங்களும் மொதக்காரையும். ஸோ லைட்டாக ஜிமின் உங்களை பார்த்து முறைக்கிறாரு. அப்போலாம் ஜிமினோட மைண்ட் வாய்ஸ், என்ன ரொம்ப ஜாலியாக கத்துறாளே, இவ்வளோ விட்டா தானே அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிட்ருக்காரு. ஸோ உங்களை கொஞ்சம் வம்பிழுக்கிறதுக்காக அவர் வந்து கொஞ்சம் பிளான்ஸ்லாம் வந்து போட்டுட்ருக்காரு. அப்போலாம் வந்து எல்லோரும் எந்த ஊருன்ட்டு வந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போலாம் வந்து அந்த காலேஜ் ப்ரொஃபஸர் வந்து சொல்கிறாரு, ஹில் ஸ்டேஷனாக செலக்ட் பண்ணியிருக்கோம், 2 days அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அதை பற்றி வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் எல்லாருமே வந்து கேட்டுட்ருக்கீங்க. அப்போலாம் ஜிமின்,
அண்ட் பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாரு. ஸோ எல்லாருக்கும் லைட்டாக ஃபேஸ் வந்து சேட் ஆகுது. அப்போல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்குறாங்க, பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியானா புரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பொண்ணு வந்து கேட்குறா. அப்போல ஜிம்மன் சொல்கிறாரு, பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியானா ஸோ தனித்தனியாக மீன்ஸ் நீங்கள் ஒரு வேன் அவங்க ஒரு வேன். ஸோ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து பிரிக்க போகிறோம். அண்ட் கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாருமே வந்து சைன் வந்து போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிப் பிளானை பற்றி வந்து சொல்லிவிட்டு அவர் வந்து போகிறாரு. ஸோ போகலே லைட்டாக அவங்கள ஒரு ஓரக்கண்ணில் வந்து பார்த்துட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் வந்து அவர் நினச்சி வந்து சிரிச்சிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. எல்லோரும் ட்ரிப்புக்கு வந்து பிளான் போடுறாங்க, இந்த ட்ரெஸ் எடுத்து வைப்போம், அந்த ட்ரெஸ் எடுத்து வைப்போம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் போட்டுட்ருக்காங்க. அப்போ இல்லை உங்கள் ஃபோனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வருது, இந்த மாதிரி ஜிம்மன் கிட்டேருந்து வருது. ஸோ என்னோடய ரூமில் வந்து என்னை மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மெசேஜில் வந்து இருக்குது. உங்களுக்கு லைட்டாக டவுட் ஆகுது, என்ன திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் மனசன் கூப்பிட்றாரு, யாரும் போகையில் பார்த்துட்டாங்கன்னு என்ன பண்ணுறது, இந்த மாதிரி வந்து பிளான் போட்டுகிட்டே வந்து நீங்கள் எந்திரிச்சு வந்து போகிறீங்க. ஸோ யாருக்கும் தெரியாமல் சரி உள்ளே யாராச்சும் இருந்தாலும் இருப்பாங்கள்ல, அதனால வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டு வந்து போகிறீங்க. ஸோ எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு டோரை வந்து தட்டிட்டு வந்து உள்ளே போகிறீங்க. அவரும் உள்ளே வா அப்படின்னு சொல்கிறாரு. உள்ளே பார்த்தா வந்து யாரையுமே வந்து காணோம். ஸோ நீங்கள் உள்ளே போகும்போது டோர் அடைச்சிடுவாடி அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து இதாவது ஒருவேளை எதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு கூப்பிட்ருப்பாரோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு புன்னகையோட டோரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அவர்கிட்ட வந்து போகிறீங்க. சொல்லுங்க ஜிம்மன் மாமா, எதுக்கு அவசரமாக உங்கள் பொண்டாட்டியை கூப்பிட்டீங்க? அதுவா மேடம், டூர்னு சொல்லவும் ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக குதிச்சிங்களே. ஆமாம், டூர் ட்ரிப்பில். அதான் ட்ரிப்புக்கு நான் போகலையே மேடம். நீங்கள் வரலையா அப்போது? இல்லை நான் போகலை, ஸோ அதனால் நீயும் போகக்கூடாது. என்னமோ நீ ஏன் வராமல் இருக்கேன்னு இல்லை, போகலை, ஸோ நீயும் போகக்கூடாது. ப்ளீஸ், அதெல்லாம் சரி வராது. என்ன நீ தானே சொன்ன, அது என்னது பசங்களுக்கு தனியாக வேன் பொண்ணுக்கு தனியாக வேணுன்னு, அப்புறம் என்ன இருந்தாலும் எனக்கு தெரியுமா நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறன்னு. நீயும் ட்ரிப்புக்கு வா, நீ வந்து நாங்கள் பொண்ணுங்க ஏறுற வேனில் ஏறு, ஒரு பிரச்சனையும் இல்லை, என்னை பார்த்துக்கோ. நான் அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டேன் மாமா. ஏன் மாமா இப்பெல்லாம் பேசுகிற? நம்ம போகிறோம், ட்ரிப்புக்கு போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம், ஓகே? நாட் ஓகே. நம்ம ட்ரிப்புக்கு போகாமல் 1 வீக் ஜாலியாக நம்ம வீட்டில் 2 பேரும் ஜாலியாக இருப்போம், ஓகே? இது நாட் ஓகே. என்ன மாமா இப்படிலாம் நான் எவ்வளோ ஜாலியாக இருந்தேன் தெரியுமா? ட்ரிப்பு போக போகிறோம் அப்படி இப்படி குதிச்சேன். போ, என்னோடய மூடை ஸ்பாயில் பண்ணிட்டேன். நான் வேணா ஒரு கிஸ் பண்ணி மூடை ஹைப்ல ஏற்றவா? போடா, இனிமேல் என்ன பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூம் டோர் ஓப்பன் பண்ண போகிறீங்க. அவர் சொல்கிறாரு, சரி இவங்கெல்லாம் இந்த ட்ரிப்பு போகட்டும், நம்ம வேணும் 1 வீக் வேறு ட்ரிப்பு போகலாம், நம்ம 2 பேரும் போகலாம், ஓகேவா? அதெல்லாம் இல்லை, நான் ஃப்ரெண்ட்ஸோடு போகணும்னு ஆசைப்படுறேன். இப்போ என்ன உனக்கு? ட்ரிப்பு போகணும். ஆமாம், இந்த காலேஜ் ட்ரிப் கண்டிப்பாக போகணும், நீயும் கண்டிப்பாக என் கூட வரணும். என் பேச்சு கேட்கவே மாட்டியாடி? புருஷன் பேச்சு கொஞ்சமாச்சும் கேளுடி ப்ளீஸ் மாமா, இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் என் பேச்சு கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அடமுடிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. அவரும் ஃபைனலாக வந்து ஓகேன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் டக்குன்னு அவர் லிப்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. அவர் உங்களை ஷாக்கிங்காக பார்க்குறாரு. சரி நீ கிஸ் பண்ணி ஐஸ் வச்சு என்னை சாச்சிட்ட, என்ன தான் வச்சிருக்கோ தெரியல அந்த பேச்சில், நீ 2 வார்த்தை இப்படின்னு அழுகிற மாதிரி ஓன்னு பேசினா கரைஞ்சிருது இந்த மனசு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்து வந்து சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போயில கேட்குறீங்க, ஆமாம் காலேஜ்குள்ளே தானே இருக்க, எதுக்கு இந்த கூலிங் கிளாஸ்? இல்லை சும்மா ஹெச்ஓடினா கொஞ்சம் கெத்தாக இருக்கணும்ல, அதுவும் இல்லாமல் ஹேண்ட்ஸமாக வேறு இருக்கும் அப்படின்ட்டுன்னு சொல்கிறாரு. நீங்கள் அவர் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அப்போ இல்லை அவரோட கூலிங் கிளாஸை கழட்டி நீங்கள் வந்து போட்டுக்கிறீங்க. அவர் உங்களை பார்த்து சிரிச்சுட்டே இருக்காரு. சரி மேடம் ஒரு கிஸ் பண்ணிங்க, திரும்ப நான் ஒரு கிஸ் பண்ணிக்கிட்டா
அப்படின்னு கேட்டுட்டு அவங்க கிட்ட க்ளோஸாக வராரு. நீங்கள் பின்னாடியே வந்து போயிட்டு வாலில் வந்து ஹிட் ஆகுறீங்க. ஆக்சுவலாக மாமா, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, யாராச்சும் ஒரு ஆள் இதை நோட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிள்ளை போய் எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பேச ஆரம்பிப்பாங்க. நான் கிளம்புறேன், கிளாஸ்க்கு வேறு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக பார்க்குறீங்க. அவர் வந்து அவர் கையை வச்சு பிளாக் பண்ணுறாரு. ப்ளீஸ் மாமா, இது ஒன்றும் நம்ம வீடு கிடையாது, நம்ம இந்த மாதிரிலாம் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு, இது காலேஜ் டாக் விடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் கையை பிடிச்சி வந்து எடுக்க ட்ரை பண்ணுறீங்க. பட் அவர் ஸ்ட்ராங்காக வச்சுருக்காரு. இங்கே பாரு, இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா யாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க, அதெல்லாம் சொல்லிக்கலாம். என்ன சொல்லிப்பா, என்ன சொல்லுவா? இந்த மாதிரி எனக்கு அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இவன் வந்து என் அஃபிஷியலாக என் ஒய்ஃபு. ஸோ என் ஒய்ஃபை நான் என்ன வேணால் பண்ணுவேன், எங்கே வேணால் என்ன வேணால் பண்ணுவேன், அதை கேட்குறதுக்கு நீங்கள் யாருன்னா நான் சொல்லுவேன். ஓ, நடக்காது, அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நடக்காது அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் தானே இப்படிலாம் பேசுகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக ட்ரிப் போயே ஆகணுமா? ஆமாம், போயே தான் ஆகணும். ஆமாம், ட்ரிப்பில் என்ன பிரச்சனை? நீங்களும் வர்றீங்க, நானும் வர்றேன். ஸோ 2 பேரும் பக்கத்தில் தானே இருக்க போகிறோம். அது இல்லைடி, 1 வீக் தனித்தனியாக தூங்கணுமே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ தான் புரியுது அவர் எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தானேங்க புரியுது இதுக்கு இவர் இவ்வளோ ஃபீல் பண்ணுறாருன்னு நான் நினச்சேன். உங்களுக்கு இப்போ தனியாக தூங்குறது தான் பிரச்சனையா? ஆமாம், நம்ம போகிறது ஒரு ஹில் ஸ்டேஷன், அங்கே கூலிங்காக இருக்கும். ஸோ ஒரு வெதராக ஒரு ஹக் பண்ணிவிட்டு என் பக்கத்தில் என் பொண்டாட்டி தூங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்காதா என்ன? ஸோ அதை நினச்சி தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டுன்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து விழுந்து சிரிக்கிறீங்க. ஓ, நான் கூட வேறு எதுக்கோ ஃபீல் பண்ணுறாருன்னு நினச்சேன், இதுக்கு தான் ஃபீல் பண்ணுறீங்களா? எப்படியும் ஒரு ஹோட்டலில் வந்து ரூம் வந்து புக் பண்ணுவீங்க, எப்படியும் ஒரு ப்ரொஃபஸர் 2 பேரும் ஒரு ரூம்லனா அதுக்கடுத்து ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக அப்படி தான் வந்து வச்சுருப்பீங்க. நீங்கள் நான் தங்க போகிற ரூமுக்கு அடுத்த ரூமில் தங்குங்க, நான் யாருக்கும் தெரியாமல் நைட்டு வந்து படுத்துக்கிறேன் உங்கள் பக்கத்தில் அப்படின்ட்டுன்னு சொல்கிறீங்க. அவர் சொல்கிறது மேடம், நீங்கள் ஈஸியாக சொல்லுவீங்க, அது கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வரத்துக்கு நான் படுற கஷ்டம் இருக்கே. போடி, நீ இப்போ இப்படிலாம் பேசிட்டு ட்ரிப்பு போனதுக்கப்புறம் நீ மறந்துடுவோம், ஃப்ரெண்ட்ஸோடய சுற்றுவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூக்கை உடச்சிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காரு. சரிங்க ஜிம்மன் மாமா, இதை பற்றி நம்ம வீட்டில் வந்து பொறுமையாக பேசிக்கலாம் சரிங்களா? இப்போ எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகிடுச்சு, மிஸ்டர் கிம் வந்துடுவார். அப்புறம் அவர் வேறு கத்திட்டு இருப்பார், எங்கே ஓயன் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட வந்து என்னால் பேச முடியாது, அவர் கன்வின்ஸ் பண்ணவும் முடியாது. ஸோ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகி வந்து ஓடிட்டீங்க. அவர் ஷோ, இவ்வளோ வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா தெரியல போ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்களுமே கிளாஸ்க்கு போயிட்டு ஸோ கிளாஸை வந்து அட்டன் பண்ணிகிட்ருக்கீங்க. கிளாஸ் வந்து முடிச்சதுக்கப்புறம் லன்ச் பிரேக் வருது. நீங்கள் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து வெளியில் வர்றீங்க. அப்போ ஜிம்மன் வந்து ஒரு ப்ரொஃபஸர், ஸோ அவங்க வந்து ஒரு கேர்ள் தான், அவங்கள்ட்ட வந்து நின்று பேசிகிட்டு இருக்காரு. அவங்க பேர் வந்து ரிக்கி. ஆக்சுவலாக அவங்க அன்மேரிட் தான். அவங்களுக்கு வந்து உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, உங்களுக்கு அவங்கள பிடிக்காது. ஆக்சுவலாக ஜிம்மன் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்கள் வந்து ரிலேஷன் பொண்ணுன்னு சொல்லியிருப்பார். ரிலேஷனில் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, அவன் எனக்கு வந்து ரிலேஷன் பொண்ணு அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். ஏன்னா அடிக்கடி வந்து ஜிம்மன் உங்களை கூப்பிட்டு வந்து பேசுவார். ஸோ ரூமில் கிடையாது, வெளியில். அப்போல்லாம் யாரும் தப்பாக எதுவும் பேசிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி சொல்லி வச்சனால அந்த மாதிரி பெருசாக அந்த ரூமருமே வந்து வரலை. சரி, சொந்தக்கார பொண்ணை வந்து பார்க்குறாரு, பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து போயிடும். அதனால வந்து அந்த ப்ரொஃபஸருக்கு உங்களுக்கு பிடிக்கவே செய்யாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஜிமின் மேலே ஒரு கண்ணுன்னு வச்சுக்கலாமே, ஜிமின் வந்து உங்ககிட்ட பேசுகிறது, உங்களை கொஞ்சம் கேரிங்காக பார்த்துக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து பிடிக்காது. இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கையில் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு செம்மையாக கடுப்பாகுது. இப்போ போய் இங்கே வந்து கொலாப்ஸ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்டை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து நேராக ஜிமினை பார்த்து வந்து போகிறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு ஹாய் அப்படின்ட்டு வந்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. அப்போ இந்த ப்ரொஃபஸர் ரிக்கி வந்து திரும்புகிறாங்க. ரிக்கிங்கிறது பையன் பேர் மாதிரி இருக்கோ, பரவாயில்ல, ரிக்கி தான் சொன்ன மாதிரி ரிக்கின்னு ஷார்ட்டாக கூப்பிட்டுக்கோ.
நீங்கள் வந்து போயிட்டு முன்னாடி நிற்கிறீங்க. ஸோ அவரை பார்த்து முறைக்கிறீங்க. அப்போல அவர் கெஸ் பண்ணிட்டார், போச்சு இன்றைக்கி சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த ப்ரொஃபஸரை பார்த்துட்டு ஜிமின் அப்படின்ட்டு வந்து வேணுக்குன்னே பேர் சொல்லி கூப்பிட்றீங்க. அப்போல அந்த ப்ரொஃபஸர் ரிக்கி, என்ன ஓயன் உனக்கு கொஞ்சமாச்சும் மேனஸ்ன்னு இருக்கா? அவர் இந்த காலேஜோட ஹெச்ஓடி, நாங்களே சார்னு கூப்பிட்டுட்ருக்கோம், நீ ஜிமின் என்ன கூப்பிட்ற அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. நீங்கள் ப்ரொஃபஸர் ரிக்கி, நான் உங்ககிட்ட வந்து பேச வரல, நான் பேச வந்தது ஜிமின் கிட்ட, சரிங்களா? நீங்கள் தேவையில்லாமல் எதுவும் எனக்கு வந்து லெசன் நடத்தணும் அவசியமே கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் என்னோடய டிபார்ட்மெண்ட், என் சப்ஜெக்ட் எந்த மேஜருக்குமே நீங்கள் வரல, நீங்கள் யார் என்னை கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே திமுறாக பேசுகிறீங்க. அப்போல ஜிமின் வந்து உங்கள் கையை பிடிக்கிறாரு. என்ன ஏன் அவங்க வந்து ப்ரொஃபஸர், சரியா? அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டை நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்து லைட்டாக முறைக்கிறீங்க. ஸோ இதை வந்து ரிக்கி வந்து நோட் பண்ணுறாங்க. ஜிமின் உங்களை கையை பிடிச்சது வந்து அவங்களுக்கு உள்ளே வந்து ஒரு மாதிரி அடி வைத்தது புகையாக வருது. நீங்கள் ஜிமின், நான் உங்ககிட்ட ட்ரிப்பு பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் நான் உங்ககிட்ட ஒரு பர்சனலாக கொஞ்சம் பேசணும், ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. அப்போல ஜிமின் வந்து ரிக்கிதாவை வந்து பார்க்குறாரு. அது வந்து வயன், நீ போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு என்னோடய ரூமுக்கு வந்து என்னை மீட் பண்ணு. நாங்களும் ட்ரிப்பு பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் எப்படி வந்து மேனேஜ் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸை பிரிக்கிறது, ஸோ அவங்களுக்கு இன்சார்ஜ் போடுறது, அதை பற்றி பேசிகிட்ருக்கோம் வயன். நீ போய் சாப்பிடு போ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்து முறைச்சிட்டே அந்த இடத்த விட்டு வந்து போகிறீங்க. உங்களுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. ஏன்னா வந்து உங்களுக்கு சுத்தமாக அந்த ரிக்கி, அந்த டீச்சர், அந்த ப்ரொஃபஸரை வந்து பிடிக்காது. ஏன்னா அவங்க வந்து ஜிமின்ட்ட மட்டும் ஒரு மாதிரியாக வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை நோட் பண்ணிட்டீங்க. ஜிமினுக்குமே வந்து லைட்டாக வந்து ஃபீல் ஆகும். பட் இருந்தாலும் அவரை வந்து அது பெருசாக கண்டுக்காமல், ஸோ ஒரு ப்ரொஃபஸர் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹெட்டு மாதிரி, அவங்க எல்லாமே நம்மகிட்ட தான் கேட்பாங்க, அவங்கக்கிட்ட மூஞ்சில் அடித்த மாதிரி பதில் சொல்ல முடியாதுன்ட்டுன்னா அவருமே எதுவுமே வந்து பேச மாட்டார். அது வந்து உங்களுக்கு சுத்தமாக வந்து பிடிக்காது. எதாக இருந்தாலும் பேச சொல்லுவீங்க, இந்த மாதிரி சொல்லிடுங்க, அந்த மாதிரி சொல்லுவீங்க. பட் வந்து சொன்னால் தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். அதனால் வந்து உங்களுக்கு இந்த விஷயத்தில் ஜிமினை வந்து பிடிக்காது. இப்போ ஈவினிங் ஆகுது, நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டீங்க. நீங்கள் தனியாக கீ வச்சுருக்கீங்க, அதே மாதிரி ஜிமின் தனியாக கீ வச்சுருக்காரு. ஏன்னா உங்களுக்கு காலேஜ் முடிஞ்ச சீருக்கு அவருமே வீட்டுக்கு வர முடியாது. ஸோ அவருக்கு நிறைய வேலை இருக்கும்ல, அதனால நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்து போவீங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்து போயிட்டு ஸோ கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வந்து செஞ்சு வச்சுட்டு, காஃபிலாம் வந்து போட்டு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சோஃபாவில் வந்து கடுப்பாக வந்து உட்காந்துட்ருக்கீங்க. பிகாஸ் ஜிமின் வந்து இப்படி பிஹேவ் பண்ணனால. கரெக்டாக வந்து ஜிமின் வந்து ஸோ காலிங் பெல் வந்து ப்ரெஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் வந்து போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அவர் திரும்பி கூட பார்க்காம உள்ளே போகிறீங்க. அப்போல, ஹே என்னடி நீ பாட்டு போயிட்டுருக்க, எப்போது கையில் உள்ள பேக்லாம் வாங்குவ, இப்போ நீ பாட்டு போகிற, என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு வந்து சோஃபா கிட்ட வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. நீங்கள் வந்து அவர் கண்டுக்காமல் வந்து உட்காந்துருக்கீங்க. என்னாச்சு என் தங்கத்துக்கு, கோச்சிக்கிட்டிங்களா? நீ பாட்டு வந்து நீ பேசுறீங்கலாம், நான் தப்பே சொல்ல, யார் கேட்டாலும் நம்ம ஓப்பனாக சொல்லிடலாம், எனக்குலாம் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் வந்து என்னதான் உனக்கு ரிக்கி அந்த ப்ரொஃபஸரை பிடிக்காமல் இருந்தாலும் அவங்க ப்ரொஃபஸர் உன்னோட வயசில் கூட உள்ளவங்க. அது காலேஜ், நீ அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டை கொடுக்க தானே செய்யணும். உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு நீ பேசுகிற. அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் ஒய்யின் பேசுது திமிரு பிடிச்ச பொண்ணுன்னு சொல்லுவாங்க. என் ஒய்ஃப் அந்த மாதிரிலாம் பேர் வாங்கக்கூடாது, அதனால தாண்டி நானும் எதுவும் பேசலை, என் தங்கம் இல்லை, அப்படிலாம் கோச்சிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பேக் ஹக் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்தில் நீங்களுமே வந்து ஸோ சமாதானம் வந்து ஆயிடுறீங்க. ஸோ டைம் வந்து இப்படியே போகுது. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. அப்போலாம் அவர் வந்து உங்கள் மடியில் வந்து படுக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு ஹேரை வந்து கோதி விடுறீங்க. ஜிமின், சொல்கிறீ, நான் திரும்ப சொல்கிறேன், அந்த ரிக்கி அவங்களோட பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஏன் நீங்கள் அந்த ப்ரொஃபஸர் கூட தான் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவீங்களா என்ன? எத்தனை ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க,
மிஸ்டர் கிம் இருக்கார், நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அவங்க கூடலாம் டிஸ்கஸ் பண்ண மாட்டிங்களா? ஐயோ, அவங்க தாண்டி வந்து கேட்டாங்க. நான் சும்மா வந்து ஸோ டைம் வந்து ஆயிடுச்சு, லன்ச் பிரேக்கு, ஸோ பசங்க ஓடி பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்து நின்று வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போவா அந்த ப்ரொஃபஸர் வந்து கேட்டாங்க. அவங்க வந்து கேட்கும்போது நான் எப்படி ரிப்ளை பண்ணாமல் இருக்க முடியும்? அதுக்காக தான் பேசிகிட்டு இருந்தோம், வேறு ஒன்றும் இல்லைன்னு தான். பட் இருந்தாலும் வந்து எனக்கு பிடிக்கலை. உங்களுக்கே தெரியும் நான் எந்தளவுக்கு கோவப்படுவேன், பொசசிவ் ஆவேன்னு. ஆனால் நீங்களும் அதே திருப்பி பண்ணிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி அவங்களோட இதுவும் பார்வையும் சரியில்லை, உங்களோட மாதிரி குறுன்னு சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பார்த்து வந்து சிரிச்சிட்ருக்காரு. நான் இங்கே ஒருத்தி கஷ்டத்தை புலம்பிகிட்ருக்கேன், நீங்கள் என்னை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க, அவ்வளோதான் மரியாதாமா. ஐயோ கூல். ஐயோ, என் பொண்டாட்டிக்கு எவ்வளோ கோவம் வருது, எவ்வளோ பொசசிவ் ஆகுறான்னு கொஞ்சம் ரசித்து பார்த்தேன், அது தப்பா அப்படின்ட்டு நான் வந்து கேட்குறாரு. அவர் கேட்குறது, அவர் ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசுறதுலேயே நீங்கள் லைட்டாக வந்து ப்ளஷ் ஆயிடுறீங்க. எவ்வளோ தான் கோவப்பட்டு பேசினாலும் கண்டதையும் பேசி மனசை மாற்றிடுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் அப்படியே வந்து உங்களை கிஸ் பண்ணுறாரு, நீங்களுமே பேக் கிஸ் பண்ணுறீங்க. அது வந்து ஒரு லாங் கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணக்கப்புறம் அவர் உங்களை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாரு. நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் இன்னும் உங்களோட ஓன் டர்ட்டி இமேஜினேஷனை வந்து போட்டுக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எந்திருக்கிறீங்க. ஸோ ஜிமினோட செஸ்ட்டில் வந்து தூங்கிட்டுருக்கீங்க. அப்படியே அவரை பார்த்துட்டு ஒரு ப்ளஷ் ஆகிட்டு ஸோ எந்திரிச்சு நீங்கள் வந்து ஃப்ரெஷ்அப் ஆக போகிறீங்க. ஜிமின் திரும்பி படுத்து தூங்கி கடைசியில் அவருமே ஃப்ரெஷ்அப் ஆக வந்து எந்திரிச்சிட்டாரு. ஸோ பாத்ரூமோட கதவை தட்டிகிட்டே இருக்காரு. இவ்வளோ நேரம் என்னடி குளிக்கிற, தோரடி லேட் ஆகிடுச்சு. ஏன் ஜிமின், வேறு பாத்ரூமே இல்லையா? வேறு எங்கேயாச்சும் போய் குளிங்க, கீழே இல்லை பாத்ரூமில் போயிட்டு. அதெல்லாம் இல்லை, நான் இந்த பாத்ரூம் தான் குளிப்பேன். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நம்ம 2 பேரும் சேர்ந்து குளிப்போம்னு, கேட்குறியா? எனக்கு முன்னாடி எந்திரிச்சு உள்ளே போய் கதவை சாத்திக்கிற. சேர்ந்து குளிக்க ஆரம்பித்தோம்னா இன்றைக்கி ஃபுல்லாக குளிச்சுட்டே இருக்க வேண்டியதான். வேறு போய் குளிங்க, கீழே போயிட்டு குளிங்க. அதெல்லாம் இல்லை, இங்கே தான் என்னோடய சோப்புலாம் இருக்குது, நான் இங்கே தான் குளிப்பேன். புது சோப் வேணால் எடுத்துக்கோங்க ஜிமின், இப்போ கதவை திறக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே ஆர்குமெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் இவர்கிட்ட வந்து பேசி ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டவலை வந்து வியர் பண்ணிவிட்டு கதவை திறக்கிறீங்க. அவர் சடனாக உள்ளே வந்துட்டு கதவை வந்து க்ளோஸ் பண்ணுறாரு. காலையிலே ஆரம்பிக்காதீங்க ஜிமின், லேட் ஆகிடுச்சு, காலேஜ் போகணும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி கூட காலேஜ் லீவ் போட்டுக்கலாம், என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹிப்பை பிடிச்சி வந்து இழுக்கிறாரு. நீங்கள் அவர் ஃபோர்ஸாக போயிட்டு அவர் மேலே வந்து ஹிட் ஆகுறீங்க. எப்போ பாரு அதே நினப்பில் இருக்கக்கூடாது, தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி ஓரேண்டாக தள்ளி விட்டுட்டு நீங்கள் வேறு பாத்ரூம் வந்து போயிட்டீங்க. கல் நெஞ்சுக்காரி இப்படி பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃப்ரெஷ்அப் வந்து ஆகுறாரு. 2 பேருமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காலேஜ் வந்து கிளம்பி வந்து போயிட்டீங்க. ஸோ இப்படியே வந்து 3 days வந்து போகுது. ஸோ ஃபைனலி நாளைக்கு தான் வந்து ட்ரிப் வந்து கிளம்புறீங்க. ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டு ஸோ எல்லா ட்ரெஸ் இதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. அவர் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ இல்லை, ஆமாம் நீ எதுக்கு இப்போது குட்டை பாவாடையே எடுத்து வச்சிட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. என்னது குட்டை பாவாடையா? என்ன ஜிமின் இப்படி அசிங்கப்படுத்துறீங்க, இதெல்லாம் ஃபேஷன். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு போய் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் தான் ஜிமின் அழகாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சுடிதார் இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து வைடி, இப்படிலாம் சின்னதெல்லாம் போட வேண்டாம், உட்காந்தா தெரியும், குனிஞ்சா தெரியும். என்ன ஜிமின், உட்காரும்போது குனியும் போது என்ன அவ்வளோ கேர்லெஸ்ஸாக பண்ண போகிறேன்? அப்படிலாம் இல்லை, எப்போதும் ஒரே மாதிரி இருக்க முடியாது, ட்ரெஸ்ஸு ஒழுங்காக எடுத்து வை, இல்லாட்டி சாவடிச்சிருவாமா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்காரு. என்ன ஜிமின் இங்கே பாரு, நீ நானும் தனியாக போனோம்னா ஓகே சரி, நீ என்ன ட்ரெஸ் போட்டாலும் பிரச்சனை இல்லை, நான் உன்னை பார்த்துப்பேன். இப்போ நம்ம போகிறது காலேஜ் மொத்தமாக போகிறோம், ஒரு டிபார்ட்மெண்ட்டாக போகிறோம், பசங்க வருவாங்க. எப்போதும் நான் ஓம் பின்னாடியே அந்த இடத்த சுற்ற முடியாது சரியா? அப்படி இருக்கிற நான் எப்படி உன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது?
அதெல்லாம் செட் ஆகாது, நீ வந்து ஒழுங்கான ட்ரெஸ்ஸை எடுத்து வை அப்படின்னு சண்டை போடுறாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே வந்து நல்லா வந்து கவர் ஆகிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எடுத்து வைக்கிறீங்க. அதை பார்த்துட்டு தட்ஸ் மை கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டு வந்து வெளியில் போயிடுறாரு. நீங்கள் கல் நெஞ்சுக்காரா, இருந்தாலும் பொண்டாட்டி ஒன்றும் அவ்வளோ நல்லவ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 2 சின்ன ஸ்கர்ட் மாதிரி வந்து எடுத்து வந்து வச்சுட்டு ஸோ மூடிடுறீங்க அந்த ட்ராலியா சூட்கேஸை வந்து மூடிடுறீங்க. டக்குன்னு வரமாட்டுது. அவருமே வந்து அவருக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் அவருக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வந்து எடுத்து வைக்கிறாரு. நீங்களுமே காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே ஆக்சசரிஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு 2 சூட்கேஸ் நிறைய கட்டி வந்து வச்சுருக்கீங்க. அவர் உள்ளே வந்து பார்த்துட்டு, அடி ஆத்தாடி, என்னடி 2 புள்ள பெற்றவ மாதிரி 2 சூட்கேஸை வந்து கட்டிட்டு நிற்கிற? ஆமாம், ட்ரெஸ்ஸு வேணும், அப்புறம் ட்ரெஸ் நிறைய ஒரு 15 ட்ரெஸ் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். அப்படியும் பத்தலைன்னா நான் அங்கே ஷாப்பிங் பண்ணிப்பேன், அதுக்கு நீங்கள் தான் பில் பே பண்ணிடணும். அண்ட் அப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்சசரிஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி மேக்கப்லாம் போடணும்ல, அதனால எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்ட்ரைட்டிங் மிஷின், கர்லி மிஷின் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு வரிசையாக அடிக்கிட்டே போகிறீங்க. அவர் வாயில் கையை வச்சுட்டே நிற்கிறாரு. இதெல்லாம் போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வாங்கணுமா? வாங்கணும் ஜிமின், நாளைக்கு டைம் இருந்தால் நம்ம ஷாப்பிங் போயிடலாம். நீ 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 வாங்குமா, உனக்கு இல்லாததா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சரி உங்கள் சூட்கேஸை காட்டுங்க அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. அவர் சின்னதாக ஒரு சூட்கேஸை வந்து காட்டுறாரு. நீங்கள் இது சின்ன சூட்கேஸ் உங்களுக்கு போதுமா? அதெல்லாம் போதும், நான் எதுவும் எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டேன். எக்ஸ்ட்ரா வாங்கினா நான் உன்கிட்ட கொடுத்துக்கிறேன்டி, அதான் இவ்வளோ பெரிய சூட்கேஸ் வச்சுருக்கீல, இதில் வச்சுக்க மாட்டியா? ஐயோ, அப்படிலாம் முடிவுக்கு வந்துடாதீங்க மிஸ்டர் மாமா, இதெல்லாம் எனக்கு பத்தாது. நீங்கள் கொஞ்சம் பெருசாக கொண்டு வருவீங்க, நான் ஏதாச்சும் வாங்கினா உங்ககிட்ட கொடுக்கலான்னு நினச்சிட்ருக்கேன், நீங்கள் என்ன ஏன் சைட் டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்ககிட்ட க்ளோஸாக வராரு. இப்போ என்ன? அதுவா, நாளைக்கு 1 வீக் போகிறோம், எப்படியும் வந்து ஒன்றா தூங்க முடியாது, அடிக்கடி பார்த்துக்க முடியாது, ப்ரைவேட்டாக பார்க்குறது ரொம்ப ரேர், ஒழுங்காக கிஸ் கூட பண்ண முடியாது, அதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நெளிகிறாரு. நீங்கள் ஸோ ஆக்சுவலாக நான் உங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் இப்பெல்லாம் பண்ணலாமா? ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஏன் பொண்டாட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சடனாக ஹார்ஷாக வந்து கிஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் உங்கள் ஓன் இமேஜினேஷனை வந்து போட்டுக்கோங்க. அந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளம்பி வந்து நீங்களும் கிளம்புறீங்க அவர் உங்கள் பின்னாடியே நிற்கிறாரு. அப்படியே பொண்டாட்டி கிளம்பிட்டியாடி, இருமாம்மா ஒரு நிமிஷம் ஐலைனர் மட்டும் விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐலைனரை விட்டுட்டே இருக்கீங்க. இங்கே பாரு, இதுக்கு வந்து நான் டென்ஷன் ஆயிட வேண்டி, நம்ம கரெக்டாக இருக்கணும், 5 o'clockலாம் இருக்கணும். ஏன்டி அதிகாலையே இவ்வளோ மேக்கப் போட்டுட்ருக்க? இப்போது ஃபோட்டோ எடுக்கணும், ஸ்டோரி போடணும், இல்லை டல்லாக இருந்தால் எப்படி இருக்கும்? அசிங்கமாக இருக்கும். டல்லாக இருந்தால் என்ன, பிச்சைக்காரி மாதிரி இருந்தால் என்ன, நான் பார்த்தா போதும், நான் தான் ரசிக்கிறேன்ல எப்படி இருந்தாலும், கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி வந்து தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. ஸோ உங்களை வந்து காரில் வந்து கொஞ்சம் தூரமாக ட்ராப் பண்ணாமல் அவர் பாட்டு உங்களை ஏற்றிட்டு காலேஜுக்குள்ளே போயிட்டாரு. தலைவருக்கு தில்லை பற்றியா? இப்போ கேட்ட என்ன சொல்லுவேன்? நான் தான் உன்னை ரிலேஷன் போடணுன்னு சொல்லி வச்சுருக்கேன்ல, அதனால வந்து அதை சொல்லி சமாளிச்சுக்குவேன். அதானே பார்த்தேன், அப்போ கூட இவன் என் பொண்டாட்டின்னு நீ சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவரை முறைச்சிட்டே வந்து இறங்குறீங்க. அப்போயே வந்து எல்லாருக்கும் ஷாக் ஆகுது, அண்ட் ரிக்கி ப்ரொஃபஸர் ஆல்சோ. ஸோ நீங்கள் இறங்கிட்டு போடா அப்படின்னு நீங்கள் போட்டு வந்து கத்திட்டீங்க. எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. அவர் ஐயோ அவசரப்பட்டு கத்திட்டாலே, என்ன சொல்லுவா, என் புருஷனை நான் எங்கே வேணால் எப்படி வேணால் கூப்பிடுவேன், அவங்களுக்கெல்லாம் என்னென்னு வேறு சொல்லுவா, சரி நம்மளும் கண்டுக்காமல் இருப்போம் அப்படின்ட்டுன்னு வந்து அவர் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. நீங்கள் இப்படி பேசுகிறத பார்த்துட்டு அப்போயில அந்த ரிக்கி இன்னொரு ப்ரொஃபஸர்கிட்ட, பார்த்தீங்களா சொந்தக்கார பொண்ணுன்னு ஜிமின் சார் ரொம்ப ஓவராக இடம் கொடுத்து வச்சுருக்காரு, எப்படி போடா வாடான்னு பேசிகிட்டு இருக்கா, அவர் எவ்வளோ பெரிய மனுஷன், ஹெச்ஓடியாக இருக்கார், இவர் ஸ்டூடெண்ட்டு,
இப்படி தான் ஓவராக பண்ணிகிட்ருக்கா, நானும் சொல்லிட்டேன், அவரும் சொல்லிட்டார், கேட்குறதாவே இல்லை, இந்த பொண்ணுக்கு ரொம்ப திமிரு அப்படின்ட்டு வந்து உங்களை பற்றி கொஞ்சம் ரூமர்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு ஜிமின் வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு காலேஜில் ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அவர் வந்து அவர் லக்கேஜ் எடுக்கிறாரு. நீங்கள் எடுக்கையில் லைட்டாக வந்து பேக்கோட இது வந்து காலில் வந்து சுற்றி ஸ்லிப்பாகி கீழே வந்து விழ போகிறீங்க. ஜிமின் வந்து உங்களை பிடிச்சிடுறாரு. நீங்கள் அவர் கையை பிடிச்ச மாதிரி பேலன்ஸ் பண்ணி வந்து நிற்கிறீங்க. அவர் பார்த்துடி அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் மெதுவாக சொல்கிறாரு. சாரி மாமா, லைட்டாக கால் ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படின்ட்டு வந்து சொல்லிவிட்டு ஸ்டெடியாக நிற்கிற மாதிரி நிற்கிறீங்க. எல்லாரும் ஆணை பார்த்துட்ருக்காங்க. அப்போல ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுகிட்ட சொல்கிறா, நானும் பார்த்துட்ருக்கேன், இவங்க கார்லேருந்து இறங்குனதுலேருந்து ஒரே ரொமான்ஸாக பண்ணிகிட்ருக்காங்க, ஒருவேளை 2 பேரும் டேட்டிங் போகிறாங்களோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் ரூமர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல, இல்லாத பொல்லாதது தானே பேசினா கண்டுக்கணும், இருக்கிறத தானே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுக்காமல் நீங்கள் பாட்டு கெத்தாக நிற்கிறீங்க. மாமா, கூலிங் கிளாஸ் போட்டிருக்கில்ல, நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன், கரெக்டி என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டி கேட்டுட்ருக்கீங்க. அப்போல அவர் கூலிங் கிளாஸ் வேணால் வாங்கி வேணால் தரேன்டி, எல்லாரும் பார்க்குறாடி, பரவாயில்ல கூடு, எனக்கு நீ போட்டிருக்கோ தான் வேணும், நீ வேற வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நான் அப்புறமா கழட்டி தரேன், எல்லோரும் நம்மளை தான் பார்த்துட்ருக்காங்க, பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறீங்க. அவர் ரொம்ப பிடிவாதமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிட்டு திரும்புகிறாரு. நீங்கள் அவர் கண்ணத்தை பிடிச்சி அவர் தலையை திருப்பி அவரோட கண்ணாடியை கழட்டி நீங்கள் வந்து போட்டுக்கிறீங்க. என்னடா இவங்க வந்ததுலேருந்து ஷாக்கிங்காக கொடுத்துட்ருக்காங்கன்னு எல்லோரும் ஜங்க் ஷாக் ஆகுறாங்க. நீங்கள் தேங்க்யூ மை புருஷா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லக்கேஜை வந்து எடுத்துகிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு வந்து நிற்கிறீங்க. அவர் இதில் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தலையை சோர்ந்துட்டு நிற்கிறாரு. அப்போ எல்லாருமே வந்து டிக் பண்ணுறாங்க, எல்லோரும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேன்லேயும் வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸை வந்து ஏற்றிட்டுருக்காங்க. நீங்கள் ஜிம்மினை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, இந்த வேனில் வந்து ஏறு, இந்த வேனில் வந்து ஏறுன்னு. அவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே வந்து தெரியலை. அப்போல ரிக்கி வந்து ஜிம்மின்ட்ட போய், சார் நான் இந்த வேனில் தான் வந்து இன்சார்ஜ் வந்து என்னை போட்டிருக்கீங்க, நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஒரு சீட் வந்து பக்கத்தில் சும்மா தான் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஜிம்மினுக்குமே வந்து கரெக்டாக படுது, ஏன்னா நீங்கள் அந்த வேனில் தான் வந்து இருக்கீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கரெக்டாக வந்து ஏற்றிட்டு ஜிம்மின் வந்து உங்கள் வேனில் ஏறுறாரு. நீங்கள் சைஸாக அவரை பார்த்து சிரிக்கிறீங்க, அவருமே சிரிச்சுட்டே வந்து ஏறுறாரு. அப்போல பார்த்தா ரிக்கி பக்கத்தில் போய் உட்கார்றாரு. உங்களுக்கு அப்படியே வந்து தலையில இடியே விழுந்த மாதிரி இருக்கு. இவர் எதுக்கு இவ பக்கத்தில் போய் உட்கார்றாரு, அதுவும் அவள் ஜன்னல் சீட்டில் இவர் பக்கத்தில், ஏன்னா 2 பேர் என்ன கப்பிள்ஸா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு செம்மையாக வெறி ஆகுது. சிம்மனுக்கு மெசேஜுக்கு கால் மேலே கால் பின்னாடி உட்காந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க, அவர் கட் பண்ணி விட்டுட்டே இருக்காரு. உங்களுக்கு அவ்வளோதான், அந்த கீதா வெளியிலேயே வந்துட்டா, அந்தளவுக்கு கடுப்பாகுது. எல்லாரும் டான்ஸ் ஆடி வந்து என்ஜாய் பண்ணிட்டு வர்றாங்க. நீங்கள் வந்து செம்மையாக பிளான் போட்டுறீங்க. நீங்கள் எந்திரிச்சு போயிட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு முன்னாடி போயிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ சார், ஆக்சுவலாக வந்து எனக்கு விண்டோ சீட் வந்து கிடைக்கல, நான் கொஞ்சம் வாமிட் வந்து பண்ணுவேன், யாருமே விண்டோ சீட் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க மேம், பின்னாடி வந்து என் சீட் கொஞ்சம் காலியாக தான் இருக்குது, நீங்கள் போய் அங்கே உட்காந்துக்கிறீங்களா, நான் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. ஜிமின் வந்து ஷாக்காக உங்களை பார்க்குறாரு. அடியாத்தாடி வேணும் இங்கே வந்து நிற்கிறா, ஃபோனை வேறு கட் பண்ணி விட்டுட்டோமே, இப்போ வந்து பத்திரக்காளியில் ஆடுவா, என்ன செய்ய போறியோ ஜிமினு, எப்படியாவது சொல்லி ஐஸ் வச்சு சமாளி அப்படின்னு அவர் கவலையை அவர் படுறாரு. ரிக்கிக்கு வந்து ஜிமினை விட்டு எந்திரிக்க மனசே வரல. நீங்கள் ஜிமின் காலையே மிதிக்கிறீங்க. அப்போல மனுஷனுக்கு புரிஞ்சிருச்சு. அப்போல ஆமாம் ரிக்கி, ஸோ அவளுக்கு வந்து கொஞ்சம் வாமிட் வரும், அத்தை சொல்லி தான் விட்டாங்க, நீங்கள் போயிட்டு பின்னாடி உட்காந்துக்கோங்க, இவ உட்காந்துக்கிறட்டும், நான் பார்த்துக்கிறேன் இவளை அப்படின்னு சொல்கிறாரு. ரிக்கிக்கு வந்து ஜிம்முன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்கிறன்னே வந்து தெரியல. அவள் வந்து அந்த ப்ரொஃபஸர் வந்து ஒரு மாதிரியாக வந்து டென்ஷன்டாக ஒரு மாதிரி கோவமாக எழுந்திரிச்சு வந்து அந்த இடத்த விட்டு நீங்கள் இருந்த இடத்துக்கு வந்து போய் உட்காந்துட்டாங்க. நீங்கள் போயிட்டு சடார்னு வந்து உட்காடுறீங்க. அப்போல ஜிம்மு நெஞ்சு வலிக்குதுடி, பொறுமையாடி,
நீலாம் பேசவே பேசாத, என்ன அவள் பக்கத்தில் உட்காந்துருக்கு, ஃபோனை கூட அட்டென்ட் பண்ண மாட்டேற, இருடி வண்டி நிறுத்தட்டும், என் க்ரஷ் ஒருத்தன் இருக்கான், அவனை வச்சு உன்னை வெறுப்பேத்தில் பாரு அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் உங்களுக்கு இடுப்புலேயே கிள்றாரு, நீங்கள் கத்துறீங்க. கத்தாதடி, சாவடிச்சுன்னு, அதோட உனக்கு நடக்கிறதுக்கு காலும் இருக்காது, இந்த கையை நீட்டி நீட்டி பேசுறியே இந்த கையும் இருக்காது, அப்புறம் இந்த வாயும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட சண்டை போட்டுட்ருக்காரு. நீங்கள் ஆமாம் நீ எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இது பண்ணுற, நீ தான் உட்காந்து அதாவது ஃபோனை கட் பண்ணி விட்ற, அட்டன் பண்ணி கூட பேச மாட்டேற. ஹே, நான் உன்னை என் பொண்டாட்டின்னு சேவ் பண்ணியிருக்கேன்டி, அட்டன் பண்ணையில் பார்க்க மாட்டாங்களா? பார்க்கட்டும், இதில் என்ன இருக்குது, நான் உன் பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி உட்காந்து சண்டை போட்டுட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் சண்டை போட்டுட்ருக்கலே உங்களுக்கு வாமிட் வருது, உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜிமின் மாமா வாமிட் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. என்னடி உனக்கு வாமிட்லாம் வராதே, நீ சொன்ன பொய்க்கு நானும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி சொன்னேன், இப்போ என்ன வாமிட் வருதுன்னு சொல்கிற? தெரியலையே, காலைல சாப்பிடாதனாலயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாமிட் பண்ணுறீங்க. பட் கீஸ் அந்த ஒரு ஜர்கப்பையில் பண்ணி வெளியில் போடுறீங்க, உங்களால் முடியல, ரொம்ப வருது. ஸோ அதோட ஜிம்மன் டிரைவர்கிட்ட சொல்லி வண்டி ஓரமாக ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாரு. ஸோ நீங்கள் இறங்குன சீருக்கு வாமிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி worried ஆகிடுச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, காலைல சாப்பிட்றதுனால அல்சராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை நெத்தியில் பிடிப்பாங்கள்ல, ஸோ வாமிட் பண்ணையில் அதோட பிடிச்சி அவர் எதையுமே கண்டுக்கல, ஹிப்போடு பிடிச்சி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. நீங்கள் செம்மையாக வாமிட் பண்ணுறீங்க. வாமிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி வாய் குடிச்சிட்டு அப்படியே அவர் ஷோல்டர்லேயே சாஞ்சிட்டிங்க. அவர் அப்படியே உங்களை பேலன்ஸ் பண்ணி பிடிச்சிட்டாரு. இது எல்லாருக்கும் பார்க்கல லைட்டாக வயிற்றுச்சலாகவும் ஆகுது. இருந்தாலும் என்ன செய்கிறது, நீங்கள் உங்களை நடக்கவே முடியாத அளவுக்கு ஜீவனே இல்லாத மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் நிற்கிறீங்க. அவர் எதையுமே யோசிக்காமல் அப்படி உங்களை பிரைடு ஸ்டைலை தூக்கிட்டாரு. ரிக்கி ஆன்னு பார்க்குறா, என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் அப்படியே உங்களை வேனில் தூக்கிட்டு ஸோ உங்களை பக்கத்தில் இருக்க சீட்டில் உட்கார வச்சுட்டு அவருமே உட்காராரு. அவருக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ட்ராவல் போகையில் நீங்கள் அப்படியே ஜிம்மின்னு சொல்கிறலே படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்போல ஜிம்மின்னு உங்களை எழுப்புறாரு. பேப்ஸ், ஹோட்டல் வந்துருச்சுடி, உனக்கு காலை சாப்பிடாதான் ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன், வா கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடலாம். அதெல்லாம் வேணாமாம்மா, எனக்கு ஒரே கொமட்டிகிட்டே இருக்குது, அதான் உனக்கு அல்சர்னு நினைக்கிறேன்டி, ஸோ இறங்கி வா, ஏதாச்சும் சாப்பிட்டுட்டா உனக்கு வாமிட் வராது, வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்பவே கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்களும் போயிட்டு சாப்பிட்றீங்க. சாப்பிடையிலுமே உங்களுக்கு வாமிட் வர மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் போது ஜிம்மன் வேண்டாம், என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. பட் அவர் ரொம்பவும் உங்களை கம்பல் பண்ணி சாப்பிடுன்னு சொல்கிறாரு. உங்கள் ஃப்ரெண்ட்லாம் உங்களுக்கு ஆப்போசிட் தான் உட்காந்துருக்காங்க. அப்போலே சடனாக உங்களுக்கு இன்னொரு டைமுமே வாமிட் வருது. நீங்கள் அந்த ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடத்துலையே வாமிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னடி ஆச்சு, எனக்கு கவலையாக இருக்குடி, இந்த மயிருக்கு தாண்டி சொன்னேன் டூர்லாம் ட்ரிப்லாம் வேண்டாம், நம்ம 2 பேர் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு சொன்னேன், கேட்டியாடி, வாமிட் ஏறினலேருந்து பண்ணிகிட்டே இருக்கு, என்னாச்சு வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு லைட்டாக கண்ணெல்லாம் கலங்குது. நீங்கள் இன்னமும் சின்ன பிள்ளை மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டுருக்க, என்னன்னு தெரியல, சரி வா நம்ம போயிட்டு வேனில் கொஞ்சம் நேரம் படுக்கலாம். இல்லை நீ கொஞ்சமாவது சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் மறையும் வாமிட் பண்ணிவிட்டு ஸோ லைட்டாக உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை. அவர் வேனுக்கு கூட்டிகிட்டு உங்களை படுக்க வைக்கிறாரு. அப்போலாம் அவருக்கு ஒரு யோசனை வருது. ஆக்சுவலாக கொஞ்சம் பெரிய காலேஜ்னால் அங்கே ஒரு டாக்டர் இருப்பாங்க. ஸோ கேட்ராமலாம் இருப்பாடா, நான் தான் பார்த்தேன். ஸோ கேட்ராமல இருக்க ஸ்கூல்லலாம் கீழே ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் இருப்பாங்க, நர்ஸு. ஸோ அந்த மாதிரி உங்கள் காலேஜில் ஒரு நர்ஸ் இருக்காங்க. அவங்கள கூட்டிகிட்டு வராரு. எல்லாருமே வேனில் ஏறிட்டாங்க. அவங்க உங்கள் கையை பிடிச்சி செக் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஜங்க் ஷாக் ஆகுது. அப்போ ஜிம்மின் அவங்க ஃபேஸே பார்த்துட்ருக்காரு. என்னாச்சு, இப்போ ஆல்ரைட் தானே, நல்லா தானே இருக்கா, எதுவும் பிரச்சனையா? அது ஜிம்மின் சார், ஷீ இஸ் ப்ரெக்னென்ட்
அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. எல்லாருக்கும் வந்து என்ன சொல்கிறேன்னே தெரில, ஆடாமல் நிற்கிறாங்க சுற்றி. நீங்கள் வந்து கொஞ்சம் மயக்கத்தில் அவர் ஷோல்டரில் தான் வந்து சாஞ்சிருக்கீங்க. அவருக்கு வந்து சந்தோஷம் தாங்கலை. ஏன்னா அவர் வந்து உங்களோட புருஷன்ல உங்கள் வயிற்றில் வளர பிள்ளைக்கு அப்பால் அவர் எப்படி சந்தோஷப்படாமல் இருப்பார். அப்படியே அவர் உங்களை பார்த்துட்டு ஸோ உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் சீக்ஸோடு அப்படியே உங்கள் கணத்தோட ஃபேஸை லிஃப்ட் பண்ணிவிட்டு தேங்க்யூ ஸோ மச், ஐயோ என் பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெத்தியும் அவர் நெத்தியும் வச்சுட்டு ஸோ அப்படியே வந்து உங்களை பார்க்குறாரு. நீங்களுமே லைட்டாக வந்து சிரிக்கிறீங்க. இதை பார்த்து எல்லாருக்குமே வந்து ஷாக் ஆகுது. எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னே வந்து தெரியல. அப்போ ஜெமின் வந்து பார்க்குறாரு. எல்லோரும் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஜெமின் சொல்கிறாரு, ஐம் சாரி, ஆக்சுவலி ஷீ இஸ் மை ஒய்ஃப் அப்படின்ட்டு வந்து இன்னொரு குண்டை தூக்கி போடுறாரு. எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னே தெரியல. உங்கள் ஃப்ரெண்ட் கங்க்ராஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஹக் பண்ணுறா. ஆக்சுவலாக எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி 2 years ஆகுது. இந்த மூமெண்ட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் கடைசியாக நடந்துருச்சு. வெளியில் சொன்னால் ஸ்டடீஸ் எதுவும் பாதிக்கப்படுமோன்னு சொல்லிட்டு தான் நான் இதை பற்றி நாங்கள் பப்ளிஷ் பண்ணல. ஐம் சாரி அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு. எல்லோரும் அவங்க பிளேஸில் போய் வந்து உக்காந்துடுறாங்க. அப்புறம் எல்லாருக்குமே வந்து மொத்த காலேஜுக்குமே செத்த நேரத்தில் வந்து இந்த ரூமரில் இந்த விஷயம் வந்து பரவிடுச்சு. ஸோ அப்போயே ரிக்கியோட ஃப்ரெண்ட் ப்ரொஃபஸர் வந்து சொல்கிறாங்க, நான் தான் அப்போயே சொன்னேன்ல, அவர் ஒய்யனை மட்டும் ஒரு மாதிரி தனியாக ட்ரீட் பண்ணுறாரு, கொஞ்சம் கேரிங்காக பார்த்துக்கிறாரு, எந்த ப்ரொஃபஸரையும் திட்ட விட மாட்டுறாருன்னு. ஆனால் நான் இந்த அளவுக்கு இருக்குன்னு நினச்சி பார்க்கல. சொந்தக்கார பொண்ணு ஒரு வேளை பேசி வச்சுருக்காங்களான்னு நினச்சேன். பட் ஒய்ஃப் அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அம்மா அப்படின்ட்டு வந்து ஷாக் ஆகுற மாதிரி பேசுகிறாங்க. ரிக்கிக்கு வந்து கண்ணெல்லாம் கலங்குது. பட் அவளும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டான். அந்த ப்ரொஃபஸருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரிப்பில் ஜிமின் உங்களை எதுவுமே பண்ண விடலை, குனிய விடலை, உட்கார விடலை, உங்கள் பின்னாடியே தான் சுற்றிட்டே இருந்திருப்பார். ஸோ அவர் ஆசைப்பட்ட மாதிரியே உங்கள் 2 பேருக்கும் ஒரு ரூம் வந்து புக் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லார்ட்டா வந்து தெரிஞ்சிருச்சுல. அந்த ட்ரிப்லேயே வந்து உங்களை அவ்வளோ கேரிங்காக வந்து பார்த்துக்கிறாரு. ஸோ நிறைய ஃபோட்டோஸ் ஒன்றா எடுக்கிறீங்க. உங்களோட ட்ரீம்னே வந்து வச்சுக்கலாம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சு நீங்கள் 2 பேரும் வந்து அந்த ட்ரிப்பில் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. அதுவுமே வந்து நடந்துருச்சு. நீங்கள் அவரை பார்த்துட்டு, ஷோ என் புருஷன் எவ்வளோ கேரிங்காக இருக்கார் அப்படின்னு பார்த்துட்டு வந்து அவரை பார்த்து சொல்கிறீங்க. ஆமாம், என் பொண்டாட்டி தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே வந்து கிஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்களுமே பேக் கிஸ் வந்து பண்ணுறீங்க. டடா, ஹாப்பி என்டிங். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் ஜங்குக் பயஸ் தான். ஆனால் எனக்கு வந்து ஜிமின் இந்த மாதிரிலாம் வந்து ரெக்கார்ட் பண்ணையில் ஒரு ரொமான்டிக் சீனில் எனக்கே வெக்கம் வந்துடும். இந்த ஃபுல்லாகவே நான் சிரிச்சுட்டு தான் இருந்திருப்பேன் ஒரு மாதிரி. ஸோ ஒவ்வொரு இதை சொல்லையில் எனக்கு வெக்கமாக வந்துச்சு. ஸோ நானும் இமேஜினேஷன் பண்ணி தான் ஒவ்வொரு ஸ்டோரி யாருக்கு போடுறா இருந்தாலும் அந்த ஒய்யனுங்கிற பிளேஸில் நான் என்னை இமேஜினேஷன் பண்ணிப்பேன். அப்போ தான் எனக்கு வந்து கரெக்டாக வரும் அந்த சீனு, அந்த இடம். இதெல்லாம் நானாகவே ஒரு வீடுனா அந்த வீடு இப்படி இருக்கும், ரூம்னா இப்படி இருக்கும், அந்த மாதிரி இமேஜினேஷன் பண்ணியே தான் சொல்லுவேன். அதனாலே என்னவோ எனக்கு வெக்கம் வந்துருச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் ஷாட் ஆர் எஃப்எஃப்ல வந்து மீட் பண்ணலாம். அண்ட் இது வந்து உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லிட்டு போங்க. அண்ட் எல்லோரும் வந்து சேஃபாக இருங்கடா. டாட்டா, பை பை, லவ் யூ.